ஹலோ கைஸ், நான் மூன். இன்றைக்கி ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இது ஹாட் ஸ்டாண்ட்லாம் வராதுடா. ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மாதிரி தான், ஒரு கதை, அவ்வளோதான். இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. வேணும்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஜிமின் ஒரு சாஃப்டான பர்சன் தான். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, அவ்வளோ வம்புக்கெலாம் போக மாட்டார். எப்பயாவது ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஒய்யன்னே பேர் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான பர்சன் தான். அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது உங்களுக்கு. ஐ மீன் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. எப்போவுமே கோவமாக தான் இருப்பீங்க. கோல்டான ஃபேஸ் தான் இருக்கும். யாரும் அவ்வளோவா பேச மாட்டாங்க உங்ககிட்ட, ஏன்னா நீங்கள் கோல்டாகவே இருக்கிறதுனால. ஸோ இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். கதை உள்ள போயிடலாம். நீங்கள் காலேஜ் காரிடாரில் நடந்துகிட்ருக்கீங்க பேகை மாட்டிக்கிட்டு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வராங்க. டேய், யார் பார்த்தியா? ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டாண்டா, பார்த்தியா? ஜிமின் ரொம்ப பாவண்டா. இவளை வச்சுக்கிட்டு ஒரு சுகத்தை கூட கண்டு இருக்க மாட்டான். டேய், வாய மூடுறா. இது ஜிமின் காதுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. டேய் மூடுறா. ஓவராக பில்டப் கொடுக்காத அவனுக்கு. ஏய் ஏம்மா பொண்ணு, ஏய் இங்கே தாண்டி. என்னாண்ணா? நீ தான் ஜிமின் கேர்ள் ஃப்ரெண்டோ? அதுக்கு என்ன அப்போ? ஏய் என்னடா இது, திமிரா பேசுகிறா? ஏய் என்ன திமிரா பேசிகிட்ருக்கா? எங்ககிட்ட திமிரா பேசுகிற வேலைலாம் வேண்டாம். என்ன தெரியாது அவனுக்கு நாங்கள் யாருன்னு? தெரியாது. டேய், நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரா நம்மள? இங்கே பாரு, இந்த மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னு வையான், உனக்கு ரொம்ப அசிங்கம். இங்கேருந்து போயிடலாம். டேய் மூடுறா. என்னையும் எப்படி எதிர்த்து பேசுகிறா? இவளை அப்படியே விட்டுட்டு போகலான்றியா? ஏய் இங்கே பாரு, நான் இனிமேட்டு நான் சொல்கிற வேலைலாம் நீ செய்கிற தெரியுதா? நான் ஏன் செய்யணும்? நீ ஏன் செய்யணுமா? ஏய் நான் சீனியர்டி. நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சுட்டு தான் போகணும். நான் ஒன்றும் ஜூனியர்லாம் கிடையாது. செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் தான்மா படிக்கிறேன். நான் 4th இயர். புரியுதா? 4th இயர்னா கும்பா? ஏய் இங்கே பாடுறா இதை. ஏய் என்னாடி ஓவராக பேசிகிட்ருக்கா? ஒன்று வச்சேன்னு வெய்யி. என்னது வெப்பியா? எங்கே வெய் பார்க்கலாம். நான் உன்னை அடிக்க விடுறதுன்னு அவ்வளோ சீப்பான கேரக்டரா நான்? வெயிடா பார்க்கலாம். டாவா? ஏய் மரியாதைன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாதா? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு ஒன்றும் எங்கள் அப்பா அம்மா பெற்று போடல. அந்த பையன் போட்டு உங்களை ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் அங்கேருந்து ஓடி வராரு. ஏய் ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, இவகிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு. ஷோ ஒய்யன், வா இங்கேருந்து போகலாம். டேய் நெல்றா. அவன் என்னை என்ன தெரியுமா சொன்னா? என்னடா ஜிமின்னு? இவ்வளோ சீப்பாக இறங்கிட்ட? நான் ஏதோ உனக்கு அடிமையாக இருக்க பொண்ணுகளை தான் நீ லவ் பண்ணுவேன்னு நினச்சேன். இது என்ன இது? அவள் காலை நக்குவியா நீ போய்? டேய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான்னு வையி. இரு ஜிமின். டேய் என்ன வேணும் உங்களுக்கு? தேவையில்லாமல் எதுக்கு? நீங்களாக தான் வந்தீங்க. நீங்களாக வந்து வாயை கொடுத்துட்டு நான் திரும்ப பேசினா உங்களுக்கும் வருதா? ஏய் நீ மூடி. பொண்ணாக இருந்துக்கிட்டு எவ்வளோ வாயிடி உனக்கு? என்ன என்ன உனக்கு நினப்பு? அவ்வளோ கோல்டான பர்சன்லாம் கிடையாது நீ ஒன்றும். ஓ அப்படியா? சரி இருந்துக்கிட்டோம். ஜிமின் வா போகலாம். ஏய் இருடி, பேசுகிறேன்ல. எனக்கு ஒன்றும் நீங்கள் பேசுகிறது கேட்க டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது, விடுங்க. டேய் ஜிமினு, சரியில்லைடா, சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. டேய் இங்கே பாரு, ஒன்று இவளை விட்டுடு, இல்லைன்னு வையி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவா. டேய் கெவின், இந்த மாதிரி பண்ணாதடா. புரியுதா உனக்கு? என் கேர்ள் ஃப்ரெண்டுடா, கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடு. டேய் என்ன ஆம்பளையா வேறு என்னடா நீ? அசிங்கமாக இல்லை? ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க. நானும் உன் ஃப்ரெண்டுடா. எவ்வளோ வருஷம்? 2 வருஷம். ஒரு பொண்ணு வந்தோடனே அவள் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறியா? டேய் தேவையில்லாமல் பேசாத. மறைஞ்சிக்கிறேன்னு. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். ரெஸ்பெக்ட் கொடு தான் நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க நீ. எனக்கு தெரியும் நீ தான் வந்து எதாவது பண்ணியிருப்பேன்னு. ஜிமின் இங்கேருந்து போகலாம் ஜிமின். எனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கே தெரியும்ல. பையன் போகலாம், இரு. என்ன ஜிமின்? போகலான்ற வா.
இருடி, வரியா இல்லையா ஜிமின்? ஏய், இங்கே பார்த்தீங்களாடா? அவள் முந்தானியை பிடிச்சிட்டு தெரியுறான். ஏய், தேவையில்லாமல் பேசாதடா கெவின். இங்கே பாரு, சண்டைலாம் வேண்டாம். ஒய்யன், வா போகலாம். டேய் நில்றா. என்ன? எனக்கு இப்போ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும். நாங்களா இல்லை அவளா? டேய் இங்கே பாருடா கெவின், நீ இந்த மாதிரிலாம் கேரக்டரே இல்லையடா. எதுக்குடா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஜிமின், உனக்கு சொன்னால் புரியாது. அவள் என்ன பண்ணா தெரியுமா? ஏய் இங்கே பாரு, ஒழுங்காக அவனை விட்டுட்டு ஓடி போயிடுற. என்ன காசு வேணுமா? இல்லை அவன் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறீங்க அவனை. ரொம்ப கோவம் வந்துடுது உங்களுக்கு. ஃபேஸாக ரெட்டாக இருக்குது ரொம்ப. ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. டேய் என்னடா சொன்ன? உன்ன மாதிரி கேரக்டர்னு நினச்சியாண்ணா? சொன்ன சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. நல்லா கீழே தள்ளிலாம் அடிக்கிறீங்க. அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவன் ஃப்ரெண்டெல்லாம். டேய் போய் ஹெல்ப் பண்ணுறா. எப்படி அடிக்கிறா பாரு. டேய் மூடிட்டு நில்டா, இல்லைனா உனக்கும் அதே கதி தான். டேய் நீங்களாம் ஃப்ரெண்டாடா? ஏய் இருடி, வலிக்குதுடி அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அந்த பையன். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு யாருமே ஹெல்ப் பண்ணலை. ரொம்ப பயந்துக்கிட்டு ஓரமாக நிற்கிறாங்க. ஜிமினாலே எதுவும் பண்ண முடியல. ஜிமின் வந்து உங்களை இழுக்க பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டுடுறீங்க. அவர் போய் ஓரமாக விழுந்துடுறாரு. கையில் லைட்டாக அடிபட்டுருது. ஜிமின் எப்படியோ ஏஞ்சி மறுபடியும் வந்து உங்களை நல்லா இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அங்கேருந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அவரை ஹக் பிரேக் பண்ணி மறுபடியும் அந்த பையனை அடிக்கணும்னு. ஆனால் அவர் விடவே இல்லை. ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. அந்த பையன் அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சி நின்று, டேய் உன் லவ்வுக்காகலாம் லவ் பண்ணலடா. அவள் சும்மா உங்கூட விளையாடிட்டுருக்கா. புரியுதா இல்லையா உனக்கு? உன்னை லவ் பண்ணால் ஏன்டா அவள் உனக்கு கோல்டு ஷோல்டர் தரப்போறா? சொல்லு. அவள் ஜஸ்ட் பிளேயிங் வித் யூ. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? உனக்கு புரியல? புரியலையாடா? அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் லவ் எல்லாமே இருந்தா அவள் உன்கிட்ட இம்மா நேரம் நல்லா பழகி பேசியிருப்பா. இவன் இன்னும் ஓப்பன் அப் பண்ணல தானே உன்கிட்ட. என்கிட்ட எவ்வளோ வந்து சொல்லுவேன், எல்லாம் எனக்கு தெரியும். அவள் வெறும் உன் கூட விளையாடிட்டு தான் இருக்கா. ஒழுங்காக அவளை விட்டுடு. இல்லைன்னு வை, உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த பையன் ரொம்ப கோவத்தில் கத்திகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அந்த பையன் அமைதியாகி ஓரமாக போய் நின்றுறான். நீங்கள் அங்கேருந்து டக்குன்னு போயிடுறீங்க. ரொம்ப வேகமாக நடக்கிறீங்க. ஜிமின் பின்னாடியே ஓடி வராரு. ஒய்யன் இருடி, கொஞ்சம் இங்கே பாரு. ஏய் கொஞ்சம் என்னை பாருடி. ஒய்யன், ஜிமின் விடு என்ன. எனக்கு இருக்க கோவத்துக்கு விடு ஜிமின். அடிச்சிருவேன் ஜிமின், விடு. ஜிமின் விடவே இல்லை. உங்களை கை ரெண்டுத்தையும் அப்படியே இறுக்கமாக பிடிச்சி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஐ கான்டாக்ட் மேக் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே பார்க்காமலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏய் கொஞ்சமாச்சும் பாருடி என்ன அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே கோவத்திலே பார்க்குறீங்க. உங்களால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் சடனாக அவரை இழுத்து நல்லா கிஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப பண்ணுறீங்க, ரொம்ப ரஃப்பாக. அவர் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் கிஸ் பண்ணுவீங்கன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் ரொம்ப ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் லிப்ஸ் அசைக்கலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட லிப்ஸை நல்லா கடிக்கிறீங்க. கோவத்தில் என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. ஸோ அப்படி ரொம்ப கடிக்கிறப்ப அவரோட லிப்ஸ் ப்ளீட் ஆகுது. அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் விடவும் மனசு இல்லை. நீங்கள் எப்படியோ புல் அவுட் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமினோட லிப்ஸ் ப்ளீட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு சாரி அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஜிமின் பின்னாடியே வராரு. என் பின்னாடி வராத ஜிமின், சொன்னா கேளு. ஏன்டி? நான் ஏன் வரக்கூடாது? எனக்கு பிடிக்கல, வராத, அவ்வளோதான். ஏய் ஐயன், பின்னாடி பேசிகிட்டு இருக்க. பிடிக்கல, வராத, என்ன இது? எனக்கு புரியலடி. நீ அப்பையிலேருந்து விட இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகுற. எனக்கு அதை பார்க்க முடியலன்னா கிளம்பு ஜிமின், உன்னை இருக்க சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஏய் நில்லுன்னு அப்படின்ட்டு அவர் வராரு. அவர் மைண்ட் ஃபுல்லாக அந்த பையன் சொன்னது தான் இருக்குது. இப்போது இங்கே பாரு, நீ பண்ணுறதெல்லாம் அவன் சொன்ன மாதிரியே நடந்துக்கிற. ஓ
இப்போ அவனை நம்புற தானே நீ? நம்புறையா இல்லையா? நம்புற. எனக்கு புரியுது ஜிமின். இப்போ உனக்கு சந்தேகம் வந்துடுதில்ல? கிளம்பு வையன். இங்கே என்னால் தாங்க முடியல வையன். எவ்வளோ நாள் தாண்டி நானும் இப்படி இருக்கிறது? எல்லாரையும் பாரு எப்படி இருக்காங்கன்னு. நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க? அப்போ என்னை எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்குறேன் தானே? அப்படி இல்லை வையன். அப்படி தான் ஜிமின், எனக்கு புரியுது. என் கேரக்டர் அக்செப்ட் பண்ணி தானே என் லவ்வுக்கு ஓகே சொன்னேன். இப்போ என்னாச்சு? ஆ இல்லை வையன், இல்லை ஜிமின். எனக்கு எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல ஜிமின். என்னடி சொல்கிற? இன்டைரக்டாக பேசாது வையன், எனக்கு புரியாது. டைரெக்டாக சொல்லு. எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும். நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லையா, இல்லை நடிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. அவரை போட்டு செம்மையாக முறைக்கிறீங்க. ஆமாம், உன்னை லவ் பண்ணலை, நான் சுத்தமாக பண்ணலை. ஜஸ்ட் பிளேயிங் வித் யூ. எனக்கு போர் அடிச்சது, யாராவது கம்பெனிக்கு வேணும், அவ்வளோதான். அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜிமின். உன் மேலே அக்கறை கொஞ்சம் கூட இல்லை எனக்கு, புரியுதா? இங்கேருந்து போ. உண்மை தான் வந்துடுதுல, கிளம்பு அப்படின்ட்டு நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. அவரால் நம்ப முடியல. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற வழியில் அவர் எப்படியோ நம்புகிறாரு. டியர்ஸ்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப வலிக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க, எமோஷனே இல்லாமல் போகிறீங்க. ஜிமின் நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஏன்டி என்னை கிஸ் பண்ண? ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்ட் போய் அங்கே ஒரு ட்ரீ இருக்கும், அதிலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து அங்கேயே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காரு, யாருக்கும் தெரியாமல். ஸோ ஜிமின் உங்களை பார்க்க வர்றதே இல்லை. அவர் உங்களை இக்னோர் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் நினச்சிருப்பீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாருன்னு. ஆனால் அவர் எப்படியோ எடுத்திருப்பாரு. நீங்கள் ஒரு வாரமாக வெயிட் பண்ணுறீங்க ஜிமின் வருவாருன்னு, ஆனால் வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு அவரை காலேஜ் ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க. ஒரு இதுவாக போய் பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக லைப்ரரி தான் இருக்குது, அது உள்ளே போகிறீங்க. ஒரு இதுவாக போய் பார்த்துட்ருக்கீங்க ரோவா. ஸோ ஜிமின் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்த உடனே ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜிமின் லைப்ரரிக்கெலாம் வந்து நீங்கள் பார்த்ததே இல்லை. அவர் ஓரமாக உட்காந்து புக்கு வச்சிட்ருக்காரு. நீங்கள் ஸ்லோவாக நடந்து போகிறீங்க அவர்கிட்ட. அவர் உங்களை பார்த்துடுறாரு, ஆனால் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் காமிக்கல. நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு உட்காடுறீங்க. அவர் ஃபேஸ் தெரியலன்ட்டு அவர் எடுத்து வச்சுருப்பார் புக்கெல்லாம், அதை தள்ளி விடுறீங்க, எல்லாம் விழுந்துடுது கீழே. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. எங்கே இருந்த? எங்கே இருந்துச்சு மீன்? எங்கேயும் இல்லையே. ஒரு வாரமாக எங்கே இருந்த? ஒரு வாரமாக வீட்டில் இருந்தேன். வீட்லையா? எதுக்கு? உடம்பு சரியில்லை. பொய் சொல்கிறியா? இல்லை ஒயன், என்கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. இல்லை ஒயன், உண்மையாக வீட்டில் தான் இருந்தேன். என்னென்னா நம்ப சொல்கிறியா இதெல்லாம்? என்னை இக்னோர் பண்ணுறதானே அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு லைட்டாக ஷாக்காக இருக்குது. ஆனால் அதை ஃபேஸில் காமிச்சிக்கல. இல்லை ஒயன், என்னை இக்னோர் பண்ணிட்டு தானே இருக்க. இல்லடி. நீங்கள் அப்படியே சைன் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தலையாட்டிக்கிட்டு. அப்படியே ஒரு மாதிரி புரோக்கனாக அங்கே வந்து ஏந்திரிக்கிறீங்க. ஒயன், இல்லை ஜிமின், என் தப்பு தான், நான் சாரி அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது அவர் கண்ணில். அவருக்கும் வலிக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு. நீங்கள் ஓடி போய் ரூஃப் டாப்பில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அழுறீங்க, யாருக்கும் தெரியாமல். நீங்கள் ஒரு இதுவாக நினச்சிட்ருப்பீங்க, ஜிமினை ஹர்ட் பண்ண எல்லாமே. அவ்வளோ கோல்டாக நடந்திருப்பீங்க. ஆனால் அவர் எதையும் மைண்ட் பண்ணிக்காமல் உங்கள் பின்னாடியே சுற்றிருப்பார். நீங்கள் அதெல்லாம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அழுவுறீங்க நினச்சிக்கிட்டு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஒயன், இந்தா
இதை சாப்பிட்டு பாரு. எனக்கு வேண்டாம். ஏய், நான் செஞ்சதுடி, சாப்பிடு. இந்தா சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். இந்தா. ஜிமின், வேணான்றல்ல, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு பிடிக்கும் தானே நான் செஞ்சுட்டு வந்தேன். உனக்கு சமைக்கவே தெரியாது ஜிமின். இது ஏதோ செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து நான் எலியா என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு? நீங்கள் அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஃபேஸில் ரியாக்ஷனே மாறுது. அவ்வளோ ஸ்வீட்டாக இதுவாக பண்ணியிருப்பார் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அதை அப்படியே கீழே வச்சிடுறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ அதை நினச்சி அழுவுறீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ நீங்கள் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பீச்சில் இருக்கீங்க. நீங்கள் ஓரமாக உட்காந்துருக்கீங்க பீச்சில். ஜிமின் அங்கே விளையாடிட்டுருக்காரு. அங்கேருந்து ஓடி வந்து, ஒயன் ஒயன் வா, ஒயன் விளாட்லாம், அங்கே பாரு ஜாலியாக இருக்குது, வா என் கூட விளையாடு வா. ஜிமின், கையை விடு ஜிமின். வா ஒயன், ரொம்ப பண்ணுவேன், விடு ஜிமின், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம், எனக்கு கால்லாம் வலிக்குது, போ. ஓ, நடந்து வந்தது உனக்கு கால் வலிக்குதா? ஆமாம், நீ கிளம்புறியா? எத்தனை பேர் இருக்காங்க, போ அவங்க கூட விளையாடு அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷாக சொல்கிறீங்க. அவர் அங்கேருந்து உங்களை லைட்டாக ப்ளேஃபுல்லாக முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் போய் விளையாடிட்டுருக்காரு. அவர் ரொம்ப விளையாடி முடிச்சுட்டு டயர்டாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்து, ஒயன் இங்கே வா, ஏன் விளையாடலாம் வா, ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்க வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் உங்களோட ப்ரைடை காப்பாற்றிக்கணும், ஐ மீன் எப்படின்னா ரூடாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க, விருப்பமே இல்லைனாலும். ஜிமின் அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறாரு, ரொம்ப ஹர்ட்டாக பார்க்குறாரு. நீங்கள் அவர் கூட போய் விளையாடிட்டுருக்கீங்க. எங்கள் ஜிமின் உட்காந்துக்கிட்டு, நான் கூப்பிட்டேன் வரவே இல்லை, இப்போ போகிறா. என்ன ஒயன் இப்படி ஹர்ட் பண்ணுற, என்ன தாங்க முடியலடி, இப்படி விளாட்றா பாரு, நான் கூப்பிட்டப்போ வந்தாளா? சரியில்லடா ஜிமின், யூ டோன்ட் டிசர்வ் திஸ்டா அப்படின்ட்டு ஜிமின் அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. லைட்டாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது அவர் கண்ணில் நீங்கள் விளாட்றத பார்த்து. ஆனால் அவர் உட்காந்துக்கிட்டு தனியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் விளாடிக்கிட்டே பார்க்குறீங்க அவரை, கில்ட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப அழுவுறீங்க. சாரி ஜிமின், நான் வேணும்னு பண்ணலை, சாரி, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா, சாரி ஜிமின் அப்படின்ட்டு ரொம்ப அழுவுறீங்க. ஸோ இதெல்லாம் யாரும் நோட் பண்ணல. ஜிமின் லைப்ரரியில் அழுவுறாரு, நீங்கள் ரூஃப் டாப்பில் அழுவுறீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அழுதுட்ருக்கீங்க. ஸோ டேஸ் ரொம்ப பாஸ் ஆகுது. உங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது. ஸோ ஜிமின் வந்து உயிரே இல்லாத மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே உட்காடுறாரு. ஸ்டேஜ் கிட்ட அந்த மாதிரி ஆடிட்டோரியம்லாம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காடுறாரு. அவர் பாட்டுன்னு கீழே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஸ்டேஜ் வந்து இருட்டாக தான் இருக்குது. ஸோ லைட்லாம் போடலை. ஃபெமிலியராக அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் தான் பாடுறீங்க. அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு, ஆனால் ஸ்டேஜில் லைட் இல்லை, ஸோ உங்கள் ஃபேஸ் தெரியல. ஆனால் அவருக்கு உங்கள் வாய்ஸ் நல்லா ஃபெமிலியராக தான் இருக்குது. அவர் வைடன் ஐஸோடு உங்களை பார்க்குறாரு. அவர் உங்களை பார்க்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஸ்டேஜ் இருட்டாக இருக்குது. ஒய்யன் தானே இது, ஒய்யன் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே பாட முடியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பீட் ஆகுது. அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த லைன்ஸ்லாம் அவர் காதுள்ள போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. நீங்கள் ஓடுறது லைட்டாக அவர் பார்க்குறாரு. ஸோ அவரும் ஏஞ்சி உங்களை ஃபாலோ பண்ணலான்னு வராரு. ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் ஓடுறீங்க. ஓடுற டைரக்ஷனை ஜிமின் பார்த்துடுறாரு. அவர் பார்த்த உடனே ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப வேகமாக ஓடுறாரு. ஒய்யன் நில்லு, ஒய்யன் நில்லடி. ஜிமின் வராத, ஜிமின் தயவு செஞ்சு வராத, நில்லடின்றல. ஒய்யன்
என்னாடி வேணும்? ஆ, ஏன்டி இப்படி கொண்டுக்கிட்டே இருக்க என்ன? ஒன்று பேசு, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போ. ஏன்டி ரெண்டும் பண்ணாமல் இப்படி சாவடிக்கிற? ஜிமின், ஜிமின் என்ன மன்னிச்சிடுடா, மன்னிச்சிடு ஜிமின். நான் நான் எதுவும் மீன் பண்ணலை ஜிமினா அப்படின்ட்டு அவரை கால்கிட்டே உட்காந்து அழுவுறீங்க. ஜிமினாதால் பார்க்க முடியல. ஸோ அவர் உங்கள் ஷோல்டரை பிடிக்கிறாரு. எழுந்துடுறி, இங்கே இங்கே பார்வையன், நீ என்ன இருக்கோ அதை வெளியில் சொல்லுடி, சொல்ல பழகு. அப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நீ எல்லாத்தையும் உள்ளே வச்சுருந்தா என்னால் எப்படி புரிய முடியும்? மன்னிச்சிரு ஜிமின், நான் வேணும்னே பண்ணலை. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஜிமினா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஜிம்மினால் அதை பார்க்க முடில. அவரும் நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் கை ஒரு மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருப்பீங்க. அவரும் அந்த கை மேலே ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? என்கிட்டலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாதுடி. பையன், உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல. ஏய், இங்கே பாரு, அழாத, அழாதடி. பையன், அழாதன்றல அப்படின்ட்டு மிரட்டுறாரு. ஆனால் உங்களால் பெயின் தாங்கவே முடியல. ஸோ ரொம்ப அழுவுறீங்க. ஜிம்னால் அதையும் பார்க்க முடியல, அவரும் அழுவுறாரு. ஐ டோன்ட் டிசர்வ் யூ ஜிமின், ஐ டோன்ட் டிசர்வ் அ ஏஞ்சல் லைக் யூ அப்படின்ட்டு அவரை கட்டி பிடிக்கிறீங்க. அவரும் ரொம்ப டைட்டாக கட்டி பிடிக்கிறாரு. ஏய், அப்படிலாம் இல்லை வையன், யூ டிசர்வ் மேடி, யூ டிசர்வ். எனக்கு 2 பேரும் டிசர்வ் தான். எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஐயன், ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் விட்டு போக முடியல. இவ்வளோ நாளாக உன்னோட நினப்பு தான்டி சத்தியமாக கொண்டுச்சு என்ன. ரொம்ப எனக்கு என் மேலே ரொம்ப கோவமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன் உன்னை இக்னோர் பண்ணுறேன்னு. இப்போலாம் ரொம்ப முடியல ஒய்யன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. புரியுதா இல்லையா உனக்கு? நீ எனக்கு வேணும். எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு இந்த ஒரு வாரத்தில் தான் புரிஞ்சிச்சு. ஜிமினா, சாரி ஜிமினா, நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது ஜிமினா. என்னோட கோல்ட்னஸால் ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடு ஜிமினா. என் மறுபடியும் உன் லவ் எனக்கு பிச்சையாக போடுவியா? எனக்கு யாரும் இல்லை ஜிமினா, உன்னை தவிர. ஜிமினா ப்ளீஸ். ஒய்யன், முன்னாடி கெஞ்சி கேட்டுட்ருக்க என்கிட்ட. என்னோடையதுடி நீ. ஆ, என்னோடையது. உனக்கு தராமல் நான் யாருக்கிட்ட தர போகிறேன்? இந்த மாதிரி உனக்கு நான் வேணும்னா மண்டையில் அடித்து எனக்கு குடுறானா அப்படின்னு கேட்டால் கூட அது தப்பே கிடையாது. ஏன்னா என்னோடது நீ, உன்னோட எதுனா. புரியுதா? மறுபடியும் இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்ற வேலைலாம் வேண்டாம். லவ் யூடி. இங்கே பாரு, அழுடுத்து நிறுத்து ஃபஸ்ட்டு. மன்னிச்சிட்டேன், போதுமா? மன்னிச்சிட்டேன். இங்கே பாரு, எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி ஓப்பன் அப் பண்ணிட்டேன் என்கிட்ட. லவ் யூ. புரியுதா? அழாத, அழாத அப்படின்ட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினா, சாரி ஜிமினா, சாரி ஜிமினா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே நீங்கள் அவர் ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. அவரும் உங்களை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒன் ஷாட் அவ்வளோதான்டா. இது ஒன் ஷாட்டு அவ்வளோலாம் நல்லா இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா என் வாய்ஸ் வேறு நல்லா இல்லை, சளி பிடிச்சி வாய்ஸ்லாம் கெட்டு போயிடுது. ஸோ மன்னிச்சிக்கோங்கடா கேவலமாக இருந்தா. நான் வேறு நடுவில் தண்ணி குடிச்சு தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பேசினேன். ஸோ நடுவில் ரொம்ப கேவலமாக இருக்கும், எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸ்டோரியும் அவ்வளோலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளோதான். ஓகேவா? ரொம்பலாம் இல்லை. ஐ நோ, நான் வேறு ஏதாவது ஒன் ஷாட்டில் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கதையோட. ஸோ இது ஓகேனா பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.